கோவை மாவட்டம் அன்னூரில் கார் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்தை ஓட்டுநர் திருப்பியதால் விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை முதலில் காண்போம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு வணக்கம். கார் மீது மோதாமல் இருப்பதற்காக பேருந்து திருப்பப்பட்டது என்றால் கார் மீது தான் தவறா? விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கோவை மாவட்டம் அன்னூர் ஊராட்சி அலுவலகம் முன்பு கோவை சக்தி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கோவையிலிருந்து சுமார் 50 பயணிகளுடன் அரசு போக்குவரத்து கழக பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து அன்னூர் வழியே சக்தி செல்வதற்காக சென்று கொண்டிருந்தது. அப்போது ஊராட்சி ஒன்றிய பஸ் ஸ்டாப் அலுவலகம் அருகே சென்றபோது சாலையோரம் நின்று கொண்டிருந்த கால் டாக்ஸி திடீரென சாலையின் குறுக்கே திரும்ப முயற்சித்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சாதுரியமாக சாலையின் வலது ஓரத்தில் பேருந்தை திருப்பி கார் மீது மோதாமல் தவிர்த்தார். எனினும் சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த அருகில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடையின் பங்குதாரர் ஷாம் என்பவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் கால் டாக்ஸியை ஓட்டு வந்த கோவையை சேர்ந்த சக்தி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். எனினும் இருசக்கர வாகனம் பேருந்தடியில் சிக்கி நசுங்கியது. இதையடுத்து பேருந்தில் அங்கிருந்த ஆலமரத்தில் மோதியது. பேருந்தின் முன்புற கண்ணாடிகள் இதில் உடைந்தன. பேருந்தில் பயணித்த மூவருக்கு லேசான அளவில் காயங்கள் ஏற்பட்டது. கார் மீது மோதாமல் சாமர்த்தியமாக வலதுபுறம் திரும்பி பெரிய விபத்தை தவிர்த்த கோவையை சேர்ந்த அருண் அரசு பஸ் ஓட்டுநருக்கு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாராட்டு தெரிவித்தனர். விபத்தால் சிறிது நேரம் கோவை சக்தி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி பாபு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.